हरिबोल दंडवत प्रणाम. நான் ஸ்ரீ நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் ராகானுக பக்தி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, जुगल चरणी प्रीति परम आनंद तथी रति प्रेममय परबंधे कृष्ण नाम राधा नाम उपाय करो रसधाम चरणे पुड़िया परानंदे. ராதா கிருஷ்ணர்கே தாமரை பாதத்திலே பிரேமம் தான் ஒரு உயர்ந்த பரமானந்தம் அங்கே தான் இருக்கு. நம்ம அனுபவிச்சு நம்ம ஆச்சாரியர் அவங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பக்தி ரசம் தெரியும். அவங்கள என்ன எழுதியிருக்காங்க அது அனுபவிச்சு கேட்கறது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணுறது. அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் முழு ரசம் இருக்குது அதுக்குள்ளே. அப்படி நம்ம பரமானந்தம் அனுபவிக்கலாம். ஹரிநாமத்தின் பாதத்தில் சரண் எடுத்துட்டு இங்கே பல விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் பக்திக்கு ரசம் இருக்கு, முழு ரசம். ராதாகிருஷ்ண பக்தி நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், அங்கே இங்கே எங்கே ஓடு. இப்போ இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, ராதா கிருஷ்ணன் பாதத்தில் பிரீத்தி பிரேமம். உபனிஷத்துகள் சொல்லிட்டு இருக்கு, பகவான் பாதத்தில் என்ன ஆனந்தம் இருக்கு, அது நம்ம இந்த உலகத்தில் என்ன ஆனந்தம் அனுபவிட்டு இருக்கோம் அதுக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு கூடுதல். பிரம்மானந்தம் சொல்லுவோம், பிரம்மஜோதி, அதுக்கு கூட ஆயிரக்கணக்கான மடங்கு கூடுதல் ஆனந்தம் பகவான் பாதத்தில். என்ன பகவானுக்கு ஒரு ராதாகிருஷ்ணர் அமிர்தம் போல இருக்காங்க, தேன் போல இருக்காங்க. ஒரு உதாரணம், அமிர்தம் தேன், அவர் இவ்வளோ இனிப்பாக இருக்காங்க சொல்லி. நம்ம நிறைய பிரிவுகள் பகவானுக்கு தூரம் இருக்கும். இப்போதான் இந்த பிரிவில் இப்போ 5, 10, 20 வருஷம் ஜப்பம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சரியான முறையில் ஜபம், ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பாவ வச்சு ஜபம் செய்யறது, நம்ம முன்ன ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க அது கேட்கறது, அனுபவிச்சு பரமானந்தம் அங்கே தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு 120, 30 ஆண்டு முன்னாடி அம்பிகா கால்னா சொல்லி ஒரு பங்காளில் ஒரு ஊர், அங்கே உள்ள ஒரு ஜட்ஜு நவதீப் போயாச்சு. போய் கௌரவ கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் கேட்பாங்க, வாழ்க்கையில் பிரேமம் எப்படி கிடைக்கும் சொல்லி. அவர் ஏதோ பாவத்தில் இருந்தார். 2 ஆனா சொல்லுவோம், ஒரு ஆனா சொன்னால் 6 பைசா, 12 பைசா பிரேமம் கிடைக்கும் சொல்லி. அது எப்படி சொன்னால், நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு பிரார்த்தனா பிரேம பக்தி சந்திரிகா 2 புத்தகம் படிச்சுடுவனுக்கு பிரேமம் கிடச்சிடு சொல்லி. வேற யாருமே இருந்தால் என்ன பைத்தியக்காரா நினைச்சிடுவாங்க. இவருக்கு அந்த நம்பிக்கை, இவர் எவ்வளோ நம்பிக்கையோடனே அந்த 2 புக்கு படிச்சாரு சொன்னால், இனி வேலை போகிறது பிடிக்கலாம், குடும்பம் பிடிக்கலாம், எல்லாருமே பைத்தியக்கார சொல்லியாச்சு. அவ்வளோ அனுபவம், அப்படி கண்ணீர் போட்டுட்டு இருப்பாரு, இது படிச்சுட்டு இருப்பாரு. இப்படி சரியான முறையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்டிஷன் போட்டுட்டு இருக்கோம். நிறைவாட்டி பகவான்கிட்ட, குருக்கிட்ட, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை தீர்ந்தால் நான் நல்ல பஜனை பண்ணுவேன், நான் பிருந்தாவன மாயாப்பூரில் இருந்தால் நல்லா பஜனை பண்ணுவேன். அப்படி இல்லை. உண்மையான பக்தன் எந்த சூழ்நிலை இருக்குது, பிரகலாதன் 5 வயசு, அவன் ஊர் விட்டு வீடு விட்டு போயிடு, அப்படியல்ல. அவனுக்கு பகவான் நாமத்தில் அவ்வளோ நம்பிக்கை.
அவனுக்கு தன் அப்பாவை கொல்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண கூட பிரகலாதனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நமக்கு அந்த நாமம் வாங்கியாச்சு, அவ்வளோ இருந்த நாமம் கிடச்சிட்டு நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம இப்போ கூட இங்கே இந்த உலகத்தில் ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இங்கே நல்லதாகிடணும், இங்கே சரியாயிடணும், அதாயிடணும், இதாகிடணும். அதான் அந்த ஆனந்தம் அனுபவிக்க முடியல. चैतन्य चरित्रामृत चल रहे जेबा नाही बुझे के हो सुनीते सुनीते से हो की अद्भुत चैतन्य चरित कृष्ण उपजीवे प्रीति जानिबे रसेर रीति सुनीले होइबे बड़ोहित யாருக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு கூட கேட்டு கேட்டு அற்புதமாக அதிசயமாக இருக்குது மகாபிரபு லீலை. மகாபிரபு லீலை கேட்டால் கிருஷ்ணர்லேயே அனுபவம் வந்துடு, பிரேமம் வந்துடு, ரச சொன்னால் என்ன தெரிஞ்சிடு, கேட்டே எல்லாம் ஆகிடும். படிக்கணும்னு சொல்லி கிடையாது, நம்ம எல்லாரும் இதயத்துல கிருஷ்ண பிரேமம் இருக்கு, ஒரு மாதிரி தூங்கி இருக்கு, அது எழுப்பிக்கணும். அதே போல வந்து நம்ம பஜனை வந்து ராதா கிருஷ்ணனுக்கு நம்ம மஞ்சரி இதை நினச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சഖி. அதே போல வந்து இங்கே சொன்னார், நம்ம முன் ஆச்சாரியர் எழுதின புக்ஸு கேட்கறது படிக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமுதாயத்தில் நிறைய பேர் இல்லை எல்லாம் ஒன்று சொல்லி வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு, இல்லை வேற குரு ஆச்சாரியர் கதை கேட்கறது, அதில் என்ன தவறு, அது கேட்கலாமே இது கேட்கலாமே, ஏதோ கீர்த்தன்ஸ் பாடுவான், ஏதோ புக்ஸ் படிப்பான், ஏதோ அவங்களுக்கு தவறு சொல்லி நான் சொல்லலை. ஸ்ரீ வைஷ்ணவர் பிரார்த்தனைகள் இருக்குது, அங்கே குருகள் இருக்கிறது, அங்கே பேசுறது, நமக்கு நல்லா பேசுகிறது ஆளுகள் இருக்கலாம். நம்ம ஒரு சம்பிரதாயத்தை எடுத்திருக்கோம், இப்போ அங்கே உள்ளது கேட்டு என்ன பிரயோஜனம் இல்ல? ஒரு குரு வர்க்கம் இங்கே உள்ள விஷயங்களை தெரிஞ்சால் தானே பக்தியில் முன்னாடி போக முடியும். வந்து ஜீவகோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, சரணாகதி சரி இருக்கணும். பகவானே உத்தவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் 11, 12, 15 சொல்லிட்டு இருக்காரு, ஓ உத்தவா எல்லா விட்டியன் சரணத்தில் வா. அப்படி முழு பயம் இல்லாத போல ஆயிடுச்சு. ஹரிபக்தி விலாசத்தில் சனாதன கோஸ்வாமி எழுதிட்டு இருக்காரு, ஒரு முழு சரண் எடுத்த சாதகன் பகவான் ஓ பகவானே நான் உனக்குள்ளன்னு சொன்னாலே அவனு உயர்ந்த ஆனந்தத்தின் அனுபவம் அனுபவிக்கல. இதுக்கு படிப்பு, இது நமக்கு படிப்பு தெரியாது, நமக்கு ஹிந்தி புக்கு தெரியாது, நமக்கு இதெல்லாம் நொண்டி நியாயங்கள். சாதனை பண்ண விருப்பம் இல்லை. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் எல்லாம் இருக்கு. ஹரிநாமம் ஜீவகோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, பகவான் வேற கிடையாது. திருப்பி சைத்தன்ய சரித்திராமத்தை சொல்றது, कृष्ण नामे जे आनंद सिंधु आस्वादन ब्रह्मानंद तारा आगे खातोदक सम. கிருஷ்ண நாமத்தில் என்ன ஆனந்தம் இருக்கு, ஆனந்தத்தில் கடல் இருக்கு. இந்த பிரம்மானந்தா சொல்லுவாங்க, அது ஒரு பசுமாளிகை பாதம் அவ்வளோதான் இருக்கு சொல்லி அங்கே ஆனந்தம். இப்படி ராதா நாமம், கிருஷ்ண நாமம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், இது வந்து நம்ம சரியான முறையில் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் அனுராகம் அனுபவம் வந்துடும். மகாபிரபுவே ராய ராமானந்த கிட்ட கேட்டார், எல்லா பக்தியில் உயர்ந்த பக்தி யாருக்கு எவ்வளோதாவது, ராதா கிருஷ்ணன் பக்தி, அவங்களுக்கு நாமம் பண்ணுறது. இப்படி நம்ம வந்து வாழ்க்கை வெற்றிகரமாக கொண்டு போகலாம். பரமானந்தம் பக்கம் பகவான் நாமம் பண்ணும்போது பகவானுக்கு லீலை சிந்தனைகளை பண்ணுறது. ஹரி போல் தான்